நீ என்ன பண்ணிட்டு இருக்க பிரக்யா? உங்க எல்லாருக்குமே ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கா என்ன? நான் பாயசத்தை உன் கண்ணு முன்னாடி தானே திருடி சாப்பிட்டுன்னு இருக்கேன். இப்போ வந்து என்ன பண்றேன்னு கேக்குற? நீ நீ திருடி சாப்பிடுறியா? அட கடவுளே, என்ன பொண்ணுமா நீ? திருடினது இல்லாம என்கிட்ட தைரியமா வேற சொல்ற? வேற யாராண்ட சொல்லணும்? உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்படி திருடி சாப்பிடுற எதுவுமே ரொம்ப ருசியா இருக்கும் தெரியுமா? நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்லு. என்னத்துக்கு ரொம்ப ஓவரா யோசிக்கிற? நான் தான் உன் கையில எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டேன்ல. உன்னோட அந்த மாமியார் மாதிரி நான் ஒன்னும் பொய் சொல்லல. என்ன பண்றீங்கன்னு கேட்டா இதுல ஸ்வீட் சரியா இருக்கா இல்லன்னு பாக்குறேன்னு சொல்றாங்க. என்ன சொல்ற நீ? என் அத்தை பாயசம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா? ஆமா, வேற என்ன? நான் வந்து அவங்க சாப்பிட்டு இருக்கும்போது அப்படியே கையும் களமா புடிச்சிட்டேன். இங்க பாரு, என் அத்தை பண்ணது போனா போட்டோம், தப்பாவே இருக்கட்டும். ஆனா நீ இப்ப பண்றது உனக்கு தப்பா தெரியலையா? நான் ஏன் சொல்றேன்னா, சாப்பிடுற நேரத்துல பாயசம் எங்கன்னு எல்லாரும் கேட்டாங்கன்னா நான் அப்ப என்ன பதில் சொல்றது? என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. யார் கேட்பாங்க? பாட்டியா? அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்ல, சுகர்ல. கேட்டாலும் கொடுக்காத. வேற யார் கேட்பாங்க? இந்த பாட்டியா? அவங்க கூட ஏதோ பண்றதா சொன்னாங்களே, இந்த கம்மியா சாப்பிடுறது, விரத மாதிரி ஏதோ ஒண்ணு. அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் வேற யாரு? உங்க புருஷன் ராஜனா? அப்புறம் மாமனாரு, அவங்க 2 பேருக்கு தான் ஸ்வீட் பிடிக்காதே. அப்புறம் மாமியாரு, அவங்களதான் திருடும் போது அப்படியே புடிச்சிட்டனே, ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்போ நான் இருக்கேன்ல, ஏன் கதி என்ன? உனக்கு இது வேணும்னு முன்னாடியே கேட்டிருக்கலாம்ல. பொலமத தீனி பண்டாரம் இந்த வாங்கிக்க. நீ என்ன தீனி பண்டாரம்னு சொல்றியா? ஆமா, உனக்கு வேணானா சொல்லு, நானே சாப்பிட்டுடுறேன். ரொம்ப யோசிக்காத. இத பாரு பாரு பாரு. சரி சரி, அழுவாத. நீயும் நானுமே இந்த பாயசத்தை சேர்ந்து சாப்பிடுவோம். நான் ஓகேவா? உண்மையாவா? நானே சாப்பிடுவா? ஒரு நிமிஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா தங்கச்சி நாம 2 பேரும் ஒன்னா சாப்பிடுறோம். அக்கா தங்கச்சியா? நாம 2 பேரும் இப்போ அக்கா தங்கச்சி தானே? உன் புருஷன் என் புருஷன் அண்ணன் தம்பிங்க. அதனாலதான் நம்ம 2 பேரும் அக்கா தங்கச்சின்னு சொல்றேன். ஆமாமா, நான் மறந்தே போயிட்டேன். நீ என்ன சொன்னாலும் கரெக்டா இருக்கும். அது இந்த மாதிரி அறிவாளி இந்த வீட்டுல யாருமே கிடையாது. என் அன்பான அக்கா. நல்லா இருக்குல்ல? நீ தான் எல்லாத்தையும் நல்லா செய்வியே. பாயசம் பாயசம் சொன்ன. இப்ப ஏதாவது செஞ்சு த்ரிஷாவை காப்பாத்தணுமே. ஆனா எப்படி? ஒண்ணுமே புரியலையே. என்னாச்சு? த்ரிஷாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு மட்டும் நினைக்கிறேன். ஆனா எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு தான் தெரியல. ஐடியா வரல. இங்க பாரு, என்னால சும்மா இருக்க முடியாது. அவ என் உயிரை காப்பாத்திருக்கா. நான் இந்த சங்கர் கிட்ட இருந்து கண்டிப்பா அவளை காப்பாத்தியே தருவேன். சரி, இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? இப்ப வெளியில போய் இந்த சங்கர் ரொம்ப மோசமான ஒருத்தன் சொல்லுவியா? இல்ல த்ரிஷாக்கு அவனை கட்டி வைக்காதீங்கன்னு சொல்லுவியா? ஆமா, நீ சொல்றதை எல்லாரும் அப்படியே கேட்டுருவாங்களா? காலையில மட்டும் கேட்டுட்டாங்களா? த்ரிஷாவோட பேரண்ட்ஸ்க்கு நீ எவ்வளவு புரிய வைக்க ட்ரை பண்ண? கண்ணத்திலேயே ஓங்கி ஒன்று கொடுத்தாங்கல்ல. ஆனா இப்போ உன் கையை காலை தான் உடைக்க போறாங்க. குறிப்பா சங்கரோட ஆளுங்க உன்னை உயிரோட விட மாட்டாங்க. ஆனா எனக்கு இப்ப வேற வழியே இல்லையே. நீ சொல்றதும் சரிதான். பாவம், உனக்கு வேற வழி இல்ல. நீ எவ்வளவு லவ்வும் பண்ண மாட்டேங்கிற. அப்புறம் வேற என்னதான் பண்றது? என்ன சொல்ல வர? என்ன சொல்றேன்னா, ஒருவேளை நீ அவளை லவ் பண்றன்னா அட்லீஸ்ட் நீ அவளை கல்யாணமாவது பண்ணிருப்ப. ஆனா சார் அம்முவை மட்டும் தானே லவ் பண்ணுவீங்க. அவ கூட உன்னால குடும்பம் நடத்த முடியாது. இப்ப என்ன சொல்ல வர? அதான்
இப்ப நீ ஒரு விஷயத்துக்கு தயங்குறியே. இந்த சிச்சுவேஷன்ல அவளை காப்பாத்தணும்னா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் கரெக்டா இருக்கும். இல்ல, என்னால் அப்படி பண்ண முடியாது. இதை விட்டா வேற வழியே கிடையாதானே? அப்படியா? என்ன வழி? அவளை கூட்டிட்டு சென்னைக்கு போயிடுவா. அவ அங்க ஏதாவது ஒரு வேலை பார்த்து பழச்சுக்குவா. அதுக்கப்புறம் அவள் லைஃபும் உன் லைஃப் மாதிரியே மாறணுமா என்ன? நீ எப்படி தனி மரமா நிக்கிறியோ அவளும் அதே மாதிரி தான் இருப்பா. அவ சந்தோஷத்துக்கு எடுத்துக்கிட்டு மத்தவங்களுக்காக வாழுவா. எல்லாம் உன் பாலிசி தானே. அதையே சொல்லிக்கிட்டு அவ மனசை தேத்திக்குவா. அவ வாழ்க்கையை அப்படிதான் மாத்த போறியா என்ன? உன் லைஃபை நீ மாத்திக்கிட்ட மாதிரியே அவ லைஃபையும் மாத்திட போறியா? இல்ல, நான் அவளுக்கு ஒரு பெட்டரான லைஃப் தான் கொடுப்பேன். அவ லைஃப்ல அவளுக்கு எல்லாமே கிடைக்கும். அவ ஃபேமிலி, அவளோட சேஃப்டி, அவளோட சந்தோஷம். சந்தோஷமா? அந்த சந்தோஷத்தை யார் கொடுப்பாங்க? இங்க பாரு பிரபா, நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் த்ரிஷாவை காப்பாத்த இப்போ ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கு இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். ஒருவேளை த்ரிஷாவோட கல்யாணம் நின்றுடுச்சுன்னா அவளை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க குடும்பமே பெரிய அவமானத்துல தலகுனிய வேண்டியிருக்கும். ஒருவேளை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாராவது முன் வந்தாலும் அதுக்கப்புறமும் அந்த குடும்பம் இப்படி ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களா என்ன? ஆனா நான் எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது? நியாயமான கேள்விதான். நீ எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்? நீ வேற பாவமாச்சே, இன்னும் அம்முவை தான் லவ் பண்ற. அம்முவோட இடத்த நீ வேற யாருக்கும் கொடுக்கவும் போறதில்ல. ஏன்னா சாகும்போது கண்டிப்பா அம்மு உன்கிட்ட சத்தியம் வாங்கியிருப்பால. நான் செத்ததுக்கு அப்புறம் நீ எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது, கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே கூடாது, உன் வாழ்க்கையை கெடுத்துக்கணும்னு வேற கேட்டிருப்பால. என்ன அப்படிதானே சொன்னா? நீ கல்யாணம் பண்ணாததும் நல்லதுதான். நீ கல்யாணம் பண்ணிக்காத. நீ இங்க வந்ததே அந்த பொண்ணை பிரச்சனையில மாட்டி விட்டுறதுக்கு தான். அந்த வேலையை ரொம்ப அழகா செஞ்சு முடிச்சிட்ட. இப்போ அந்த பொண்ணை பிரச்சனையில இருந்து காப்பாத்துறது முதல்ல உன்னோட கடமையும் இல்ல, அதுக்கு நீ மனசும் வைக்க போறது இல்ல. நீ போய் உன் வாழ்க்கையை பாத்துக்கப்பா. புல்புலுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காகவே வாழ்ந்துற. மனிதாபிமானம் காட்ட வேண்டிய அவசியமே இல்ல பாரு. உன் கண்ணுக்கு நீ ஒரு மகானா தெரிஞ்சா போதும். அந்த பொண்ணோட கண்ணுக்கு நீ எப்படி தெரிஞ்சா எனக்கு என்ன? அவளுக்கும் உனக்கும் என்னையா உறவு இருக்கு? நீ போய் உன் லைஃபையே பாத்துக்க. யாரும் உன்னை எதுவும் சொல்ல போறதில்ல. அம்மாவும் சொல்ல மாட்டா. நான் இருக்கிற வரைக்கும் த்ரிஷாவுக்கு ஒன்றும் ஆகாது. அவளை காப்பாத்து இந்த கல்யாணம் தான் ஒரே வழினா அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். என் அம்மு மாதிரி இந்த த்ரிஷாவும் சாக விட்டுறக்கூடாது. நான் அவளை கண்டிப்பா காப்பாத்தியே தீருவேன். முதல்ல செஞ்ச தப்ப திரும்ப செய்ய மாட்டேன். தனு, இப்படி நீ கோவப்படுறதுனால எந்த யூஸும் இல்ல. கொஞ்சம் நிதானமா நீ யோசிச்சு பார்த்தா தான் உன் மரமண்டைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஓகே, நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. இங்க பாரு, நீ இப்படி பண்றதுனால எந்த யூஸுமே கிடையாது. நீ இப்படி பண்றதுனால அண்ணன் உனக்கு கிடைச்சிருவான்னு நீ நினைக்கிறியா? உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அந்த பொண்ணி எல்லார் கண்ணுக்கும் கெட்டவளா தெரியற வரைக்கும்
பிரக்யாவை கெட்டவளா காட்டுற வரைக்கும் நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் வேஸ்ட். ஆலியா என்ன நடந்துட்டு இருக்குன்னு நீயும் பாக்குற, நானும் பாக்குறேன். அந்த பொண்ணு எப்படி நடந்துட்டாலும் அபிக்கு அவ மேல கெட்ட அபிப்பிராயம் வரல. அப்படி இருக்கும்போது நான் எதுவும் பண்ணலனா ப்ராப்ளம் இன்னும் பெருசாயிடும். அது சரி, நீ இதெல்லாம் ஏன் யோசிக்க போற? நீ யோசிக்கிறது எல்லாமே உனக்கும் பிரபாவுக்கும் எப்படி கல்யாணம் ஆகும் தான். என்ன பத்தி நானாவது யோசிக்கணும்ல. அப்படியெல்லாம் இல்ல தனு. ஆக்சுவலி யூ ஆர் ரைட். நான் இப்போ என்ன பத்தியும் என் பிரபாவை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எங்க கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா உனக்கும் அண்ணாக்கும் கல்யாணம் நடந்தா என்ன, நடக்கலன்னா எனக்கு என்ன? அண்ணா அண்ணா என்ன பண்றீங்க? அண்ணா நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வெளியே வாங்க. எல்லாருமே உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அடிக்கடி இந்த ஐயர் வேற மாப்பிளைய கூட்டிக்கிட்டு வாங்க, மாப்பிளைய கூட்டிக்கிட்டு வாங்கன்னு தொல்லை பண்றாரு. அண்ணே வந்துருவாரு நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். சீக்கிரம் வாங்கண்ணே. அண்ணன் நாங்க பேசுறது கேக்குதா இல்லையா? முதல்ல இந்த சங்கரை ஏதாவது ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சாகணும். இவன் மட்டும் அவங்க கண்ணில் பட்டுட்டானா? டே ராமு, சொல்லு. எதுக்குடா அண்ணன் பேசவே மாட்டேங்கிறாரு? உள்ள ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்டா அப்படி சொல்ற? எனக்கு என்னமோ அப்படி தோணுது. அப்ப கதவு தட்டு. அண்ணே அண்ணே சீக்கிரம் வெளில வாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் ராமு. உள்ள ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அண்ணே அண்ணே வெளியில வாங்கண்ணே. சீக்கிரம் வெளியில வாங்கண்ணே. எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே இப்படி நடந்ததே இல்லையே. இப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரே வழிதான். கதவை நம்மளே உடைச்சிருவோம். சரி வா, உடைச்சிடலாம். பார்த்தல, அண்ணன் ஃபுல்லா ரெடி ஆயிட்டு வந்துட்டாரு. அண்ணா சீக்கிரமா வாங்கண்ணே, இல்லன்னா ஐயர் அடிப்பாரு போல இருக்கு. வரலன்னு எங்களை சாவடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்கண்ணே. ஆமாண்ணே. சரி, அந்த பையனை என்ன பண்ணலாண்ணே? உங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க நேரா போய் அவனை கண்டந்துடமா வெட்டி கடல்ல வீசிட்டுமாண்ணே? எப்படி சமாளிக்கிறது? நான் எதுவுமே சொல்லலைன்னா இவனுங்களுக்கு டவுட் வந்துருமே. ஆமாண்ணே, அந்த பையன் இங்க இருந்து தப்பிச்சு போக கூடாது. உங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே நானும் பாலுவோம் அவனை போட்டு தள்ளிடுவோம். ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச கையோட நீங்க அவனை கொன்னு அந்த ரத்தக்கரை உங்க கையில பட்டு அதெல்லாம் அபசகுணம். அண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஆமாண்ணே, ராமு சொல்றதும் கரெக்ட் தானே. நீங்க ஆர்டரை மட்டும் போடுங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரி சரி சரி, போதும் போதும் போதும். நீங்க போய் சந்தோஷமா கல்யாணத்தை பண்ணுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாண பரிசா ஒரு நல்ல பரிசு ஒண்ணு தரோம். ஆமாண்ணே, அந்த சிட்டில இருந்து வந்த பையனை அவன் தலைய நல்லா பேக் பண்ணி உங்களுக்கு கிஃப்டா கொடுக்கறனே. அண்ணே நீங்க லேட் பண்ணாதீங்க. எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. சீக்கிரம் வாங்கண்ணே. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்கண்ணே வாங்க. தள்ளுங்க 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 தள்ளுங்க. வாப்பா, மணமேடையில் உட்காரு. ஐயரே, மந்திரத்தை ஆரம்பிங்க. எப்படியோ இவ்வளவு தூரம் வந்துட்டேன். ஆனா பக்கத்துல இருக்கிறத நான் தாங்கிறத இவளுக்கு எப்படி சொல்றது? சொல்லாம இவளை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. இவ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு இவளுக்கு நான் தெரியப்படுத்தி ஆகணுமே. அந்த பூவை போடுமா. தம்பி, உங்க வலது கையை முன்னாடி நிட்டுங்க. அம்மா, உன் கையை நீட்டுமா. திடீர்னு இவளுக்கு என்ன ஆச்சு? ஏன் கையை நீட்ட மாட்டேங்கிறா? திஷா, கையை நீட்டுமா.
கை அவ்வளோ ரஃபா இருந்துச்சு, இப்போ இவ்வளோ சாஃப்டா இருக்க. டேய், என்னையும் அடிச்சு போட்டு போயிட்டல. நான் உன்னை விட மாட்டேன். முதல்ல கல்யாணம் மூடிட்டுண்டா, அப்புறம் உன்னை தேடி பிடிச்சு கொள்றேன். Come on. Now it's time for drink. Cheers. Nice shirt, dear. அலியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாரும் பாக்குறாங்க பாரு. பார்த்துட்டு போட்டுமே. We are officially engaged. நம்ம கல்யாணத்தை தான் அண்ணன் ஃபிக்ஸ் பண்ணிட்டால, அப்புறம் எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இதை என்கிட்ட கொடு. இது பார் பிரபா, நீ இன்னைக்கு என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ற. நீ என்னைக்கும் மாற மாட்டேன்னு. I really love you. இது பண்ணலாம்ல? I love you. எவ்வளவு அழகான டேட். நாங்க எவ்வளவு க்ளோஸா இருந்தோம். நீ எதுக்காக என்னை விட்டு இவ்வளவு தூரமா போன? நோ பிரபா, நான் உன்னை என்னை விட்டு எங்கேயும் போக விட மாட்டேன். அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்ச அதே விதி இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க போகுது. உன் லைஃப்ல இருந்து அம்மு போயிட்டேன், அண்ட் நான் மறுபடியும் வந்துட்டேன். இப்ப உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. இப்ப நான் உடனே போய் பொண்ணுகிட்ட நம்ம ரெண்டு பேர் கல்யாணத்தை பத்தி பேச போறேன். எஸ், I'll do it right now, right away. பிரபா ஏன் இந்த கான்ட்ராக்ட் ஒத்துக்கிட்டான்? இப்போ அவன் ஒத்துக்கிட்டதுனால என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது அவ்வளோ ஈஸியாக பண்ணவும் முடியாது. ஹாரர் மூவி சாங்கா? லைக் சீரியஸ்லி, நான் கிளைண்ட் கிட்ட என்ன சொல்றது? எனக்கு பேய் நான் பயம்னு எப்படி சொல்றது? நான் இப்போ என் மியூசிக்கை வச்சு ஜனங்களை பயமுறுத்தணுமா? ஐ திங்க் நான் முதல்ல ஏதாவது ஹாரர் ஷோவோ இல்லை மூவியோ பார்க்கணும். அப்போ எனக்கு ஏதாவது டியூன் வர வாய்ப்பு இருக்கு. ஹாரர் மூவியை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். பிரக்யா, எதுக்கு நாக் பண்ற? உள்ளவா. நீ இங்க எதுக்கு வந்த? பிரக்யாவை பார்க்க வந்தேனா? அவ ரூம்ல இல்ல. சாரிண்ணா, நான் அப்புறமா வரேன். எதுக்கு மீட் பண்ண வந்த? அது கொஞ்சம் பர்சனலான விஷயம்னா. பிரக்யாக்கும் எனக்கும் நடுவில் எந்த ஒளிவு மறைவும் இல்ல. நீ என்கிட்ட சொல்லிடு, நான் அவகிட்ட சொல்லிடுறேன். நீ மறுபடியும் வர வேண்டிய அவசியம் இல்ல. இல்லைண்ணா, அது என்ன அண்ணன்னு கூப்பிடாத. என்ன விஷயம் சொல்லு. சாரிண்ணா, அண்ணான்னு கூப்பிடுறத தவிர எனக்கு வேற எப்படியும் கூப்பிட வராது. அதனாலதான் நான் அடிக்கடி அண்ணான்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன். என்ன வேலைன்னு கேட்டல. ஆக்சுவலி எனக்கு வேலை உன்னோடதான். ஆக்சுவலி நான் பிரக்யா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி உன்கிட்ட அதை கன்வே பண்ணலான்னு நினைச்சேன். இந்த விஷயத்த நான் எப்படி உன்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. பரவாயில்லையா, சுத்தி வளைச்சு பேசாத. நீ என்ன பேச வந்தியோ அதை மட்டும் சொல்லு. எனக்கும் பிரபாக்கும் கல்யாணம் பண்ணி வைனா. வாட்? எனக்கும் பிரபாக்கும் நீதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா. இதுக்கு முன்னாடி எனக்கும் பிரபாக்கும் நீதானே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேனா, அதை இப்ப நடத்தி வைனா. பிரபா என்ன பொம்மைன்னு நினைக்கிற? எடுத்து உன் கையில கொடுக்கறதுக்கு இத்தனை பேர் வாழ்க்கையோட விளையாடுனது போதா? இப்ப அவன் வாழ்க்கையிலையும் விளையாடணுமா? பட் அஃப்கோர்ஸ் உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை பத்தி நான் பேசினேன். ஆனா அது ரொம்ப பழைய மேட்டர். பழைய விஷயம் தான் ஒத்துக்கிறானா, அது இன்னும் முடிஞ்சிடல. நான் பிரபாவை ரொம்ப லவ் பண்றேனா. அவ மட்டும் என் லைஃப்ல வந்த எல்லாமே சேஞ்ச் ஆயிடும்னா. உண்மையாவே மாறிட்டேன்னு சொல்றேன்லண்ணா. அதோட இதால தானே எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது.
நான் இப்ப எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, எல்லாத்தையும் மாத்த நினைக்கிறேன். அப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னா என் பிரபா என் லைஃப்குள்ள வரணும்னா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் இன்னும் முழுசா மாறணும்னு நினைக்கிறேன். என் பிரபா மேல உயிரையே வச்சிருக்கேன். ப்ளீஸ் எனக்கு கல்யாணம் பண்ணி வை. நீ எனக்காக அவன் கிட்ட பேசினா அவன் ஒத்துக்குவான். ஓ, இப்ப நான் பேசின உடனே அவன் ஒத்துப்பானா? நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ அவனை டிசர்வ் பண்றன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? யூ ஆர் ரைட். பிரபாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு தகுதி இல்லதான். ஏன்னா அவ்வளோ பண்ணியிருக்கேன். ஆனா அதே சமயத்துல அவனுக்கு ஏத்த மாதிரி மாறணும்னு ஆசைப்படுறேன். நான் அவனை லவ் பண்றது மட்டும் இல்ல, அவனும் என்ன மறுபடியும் லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா பிரபாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாமே மாறிடும். நான் சந்தோஷமா வாழ்வேன். எந்த பிரச்சனையும் வராது. என்ன நம்புனா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கும் உன்னோட பழைய பிரபா கிடைச்சிருவான். உன்னோட தங்கச்சிக்கு ஒரு புது லைஃப் கிடைக்கும். உன் தங்கச்சிய மாறிடுவா. என்ன நம்புனா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம்னா இதெல்லாம் நீ எடுக்கிற ஒரு டெசிஷன்ல தான் இருக்கு. எனக்கும் பிரபாக்கும் கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு நீ பிரபா கிட்ட சொன்னா மட்டும்தான் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு.